அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். சூரியன் செவ்வாய் 10லும் லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் தொழில் வியாபாரத்தில் வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 9இல் புதன் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். தொழில் வியாபாரத்தில் சில நாட்களாக இருந்து வந்த தேக்கங்கள் தற்போது விலகி எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் கேது, 8ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு எதிலும் பொறுமையோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 7இல் புதன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்கள் இருக்கும் என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
இன்றைய நாளில் வீண் பேச்சை குறைப்பது, உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது, அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன், 6இல் சனி, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், 5இல் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நல்ல பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதும், கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 7:50 முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு, 8ஆம் வீட்டில் சந்திரன், கேது சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்று நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன், சூரியன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பெண்களால் ஒரு சில முன்னேற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 6இல் சந்திரன், கேது சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு
சற்று பொறுமையோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.